இன்னைக்கு ஒரு பிள்ளை பேசுது, இது 2026 எங்க அண்ணன் தான் வந்து சிஎம் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்து மைக்கை வாங்கி பேசுறாரு. நான் சொல்லி கொடுத்துலாம் வந்து நான் கூட்டிட்டு வரலங்க அப்படின்ற மாதிரி கிண்டலா வந்து அவர் பேசுறாரு. நான் கேட்கிறேங்க, 2026 அது எப்படிங்க 50 வருட காலமாக இந்த தமிழகத்தை ஆண்ட டிஎம்கே ஏடிஎம்கே வந்து உங்களை விட்டுடுவாங்களா? நீங்க சிஎம்மா வந்துருவீங்களா? யாரை யாரோடு ஒப்பிட்டு பேச வேண்டும்? ஒரு பிள்ளைங்க கூட ஐயா அப்துல் கலாம் பத்தி பேச மாட்டாங்க, ஐயா இறையன்பு பத்தி பேச மாட்டாங்க. எவ்வளவு பெரிய லெஜெண்ட் எல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய படிப்பாளிகள்லாம் இருக்கிறாங்க. பாரதியார் இருக்கிறாரு, பாரதிதாசன் இருக்காங்க, தமிழ் மொழியை வளர்த்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களை பற்றி குறிப்பாக ஆசிரியர்கள் சொன்ன அந்த ஒரு நல்ல விடயத்தை கூட அந்த பிள்ளைங்க வந்து ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க. இப்படி யாரையுமே பற்றி பேசாமல் முழுக்க 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 அண்ணன் விஜய் வந்துட்டு சிஎம் வந்துருவாரு, அண்ணன் விஜய் வந்து சிஎம் வந்துருவாரு, இளைய தளபதி அவர் தான் கல்வி கண்ணை திறந்து வச்சிருக்காரு. எந்த கல்வி கண்ணை அவர் திறந்தாருன்னு புரியல. 6000 பள்ளிகளை மத்திய அரசு மூடிய போது அந்த 6000 பள்ளிகளையும் திறந்து வைத்தவர் கர்ம வீரர் காமராஜர். 9 வருட காலம் 10 வருட காலம் அவருடைய தமிழகத்தை ஆண்டவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் யாரு, எப்படிப்பட்டவர் அவரு என்பதை வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் கூப்பிடக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய வரலாறை படிக்க வேண்டும்.